ட்ரம்ப்பும் மோடியும் நண்பர்களாக இருந்தார்கள். இப்ப டாக்ஸ் நம்மளுக்கு 50% ட்ரம்ப் போட்ட உடனே அந்த நட்பே பிரிஞ்சு போயிட்டு திடீர்னுட்டு 18% வந்துட்டாங்க. இப்படி நடக்கிறது என்ன சார் காரணம்? மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து உலகத்திலேயே தான் பெரிய ஆளு. தான் சொன்னபடி உலகமே இயங்கும். நான் தான் உலகத்தை இயக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற லெவல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு லெவல் எப்பவுமே வந்து நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து 2 பார்ட்டியும் மிங்கிள் ஆகி வரணும். பக்கத்துல அணுகி வரணும். அப்பதான் அந்த டீல் முடியும். இப்ப நான் அடமன்ட்டா இருப்பேன். நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு நினைக்கையில, சின்ன நாடுகள் வேணா பயந்துகிட்டு ஓகே அப்படின்ட்டு ஓகே சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு போவாங்க. பெரிய நாடுகள் சீனா, இந்தியா போன்ற பெரிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு யூனோ மக்கள் தொகை இருக்கு. அவங்களுக்குன்னு அவங்க அந்த நாட்டை ஆள்றாங்க. ஓன் எக்கானமி இருக்கு. இன்னும் இந்தியாவெல்லாம் சொல்ல போனீங்கன்னா, சைனாவாவது எக்ஸ்போர்ட் எக்கானமி. இந்தியா வந்து இம்போர்ட் எக்கானமி. நம்ம டெபிசிட்ல தான் ஓட்டுறோம். நம்மளுடைய இம்போர்ட் தான் அதிகம். எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் தான் அதிகம். கச்சா எண்ணெயிலேருந்து நம்ம பெருசா ஏற்றுமதி பண்றது சாஃப்ட்வேர் சர்வீசஸ் தான். அப்புறமா ஆட்டோமொபைல்ஸ் அதெல்லாம் பண்றோம். பட் டெக்ஸ்டைல்ஸ் மேஜர் $90 பில்லியன் $100 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் வந்து சாஃப்ட்வேர் தான். ஸோ அதர் தேன் தட் மீதி எல்லாமே கொஞ்சம் தான். மேனுஃபேக்சரிங்லாம் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அப்படிங்கிறதுல இந்தியா வந்து மோர் இன்வர்ட் லுக்கிங் எக்கானமி. நம்ம உள்நாட்டுக்குள்ள தான் கன்சம்ஷன் அதிகம் எல்லாமே போய்கிட்டு. ஸோ இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே வாங்கிக்கிறோம். அது தவிர கன்சியூமர் நம்மளே தான். நம்ம தான் கன்சியூமர். போதாததற்கு நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். சைனாவில இருந்து இம்போர்ட் பண்றோம். பல நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ அப்படிங்கையில வந்து ஒரு லெவல் வரைக்கும் நமது அரசாங்கமும் ஒத்து போனது. சரி நாங்கள் எப்படியாச்சும் டீலை நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த உடனே இந்தியா வில் பி த ஃபர்ஸ்ட் டு சைன் த ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. முதல் நம்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னு இருக்கு. ஒரு பெரிய லீடர்ஸோ அல்லது யார் சாதாரண மனுஷங்க பேசையில கூட ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நான் உங்களுக்கு மரியாதை, நீங்க எனக்கு மரியாதைறீங்க. இப்போ அதையும் தாண்டி அவர் ட்ரம்ப் வந்து எல்லாரும் என் காலில் வந்து விழுங்க அப்படின்னாரு. இந்தியா வந்து டுக் அ ஸ்டாண்ட். நான் வந்து காலில் எல்லாம் விழுக மாட்டேன். மோடி எடுத்த நடவடிக்கை சரின்றீங்க நீங்க. கரெக்ட். அதாவது ஒரு லெவல் வரைக்கும் நாங்கள் இறங்கி வர்றோம். ஏன்னா டீல் முடியணும்.